வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, இனிமே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இனிமே அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு உலகத்தை நானே அமைச்சுக்க போகிறேன். நான் போயிட்டு அந்த இடத்துல முன்னேறி உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறதோட மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் உங்களுக்காக ஜானின்னு ஒருத்தர் இருக்காங்களே, ஞாபகம் இருக்கா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவங்க நடிச்சாலும் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதையும் சொல்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஜானி என் மேல உண்மையாதான் பாசம் வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால இப்ப சொல்ல முடியாது. யாரையுமே என்னால நம்ப முடியல. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க. கௌதம் ஃபீல் பண்றதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கவலையா இருக்கு. என்னடா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு மனுஷோட வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரிஞ்சு அது எப்படி வாழ்க்கை புரட்டி போடும் அப்படின்றதுக்கு நம்ம கௌதம் ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொல்லலாம். கௌதமோட வாழ்க்கை பார்த்து அழகியலா புரட்டி போட்டுச்சுங்க. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம கௌதம் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை இப்போ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில இருக்காரு. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தாட்சாயினி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வேற லெவலில் மரணமாக இருக்குங்க. அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு அவங்க போயிட்டு இலக்கியாவை எப்படியாவது கடத்தின்னு போகணும், இலக்கியாவை ஃபினிஷ் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் பழைய காலத்திலே சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்ப்பதும் மெய்யல்ல, காதால் கேட்பதும் மெய்யல்ல, தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இவர் எதுவுமே அறியாம பார்த்ததை வச்சு இவங்க புரிஞ்சுனாங்க. அவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியுமா? பைரவி எந்த அளவுக்கு கௌதம் மேல உயிரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் புரியலைங்க. கௌதம் அவங்களோட அன்பை வெறும் நடிப்புன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான விஷயம்னே சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து செம்ம கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாமல் அவங்கவுங்க பாட்டு கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த எல்லை வெறி தான் எல்லாமே ஒரு பக்கம் தொடக்கத்தில் போயின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது அதோட நின்றுங்க. சரி, அதோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, எப்பாடா நாம எப்படி இவ்வளோ வீட்டை விட்டு துரத்தலாம் இருந்தால் இவங்களே வீட்டை விட்டு போயிட்டாங்களே. பைரவி கதறி அல்றா, என்ன இருக்கும் ஏதா இருக்கும், திடீர்னு என்ன போனா, அஞ்சலி உண்மையை சொல்லிடு, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஆமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன், நீங்க என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம பைரவி வந்து யோசிக்கிறாங்க, ஒரு வேலை இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கேட்டு இருப்பானோ, அதுக்கு தான் பிடிக்காம ஒரு வேலை தப்பா பண்ணி போயிட்டு இருப்பாடோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பைரவிக்கு தெரியவே தெரியாது அந்த கொலகாரம் தான் நம்ம கௌதமை கொல்ல வந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா அங்கேயே துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு போட்டு போயிட்டே இருந்துவாங்க. நம்ம பைரவி அந்த அளவுக்கு கௌதம் மேல உயிரா இருக்காங்க. இது தெரியாம நம்ம கௌதம் மயிராட்டம் நம்ம பைரவியை தூக்கி போட்டு போக போறாரு. இதெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க போகலாம். உண்மையான ஒரு அன்புக்கு வேல்யூ இல்லாம போச்சுங்க இந்த உலகத்துல. அதை அந்த நிலைமையில நம்ம பைரவி இருக்காங்க. ஸோ நண்பர்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.